ஹாய் ஆல். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஏராக்ஸுக்கு வந்து டாப் பாக்ஸ் அப்புறமா அந்த ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். நம்ம எங்கே வாங்கினோம் அப்படின்னா மദ്രാசி மோட்டோ அக்சசரிஸில் சேலமில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது இன்றைக்கி வந்து நமக்கு கொரியர் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து அதை வந்து இன்றைக்கி பிரித்து பார்க்க போகிறோம். சடன் அம்மா அப்பாடி ஒரு கையில் வச்சுட்டு என்னால் வந்து எடுக்க முடியல. ரெண்டு கீ வந்து கொடுத்துருக்காங்க. லாக் ஓப்பன். என்னாச்சு பாஸ், இது எப்படி பாஸ் எடுக்கிறது? ஓ ஐசி, இங்கே இருக்குங்க ஆப்ஷனு. இதை எடுத்துகிட்டு இதை மட்டும் ஓப்பன் பண்ணணுங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, நான் ஒரு எத்தனை லிட்டர் வாங்கினேன், 32 லிட்டர் வாங்கினேன். இதுவே ஓகே அப்படின்னு. அப்புறம் அண்ணா கிட்ட ஒரு பஞ்சி ரோப் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து ஒரு 2 பஞ்சி ரோப் வந்து எடுத்து கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஸோ தேங்க்யூ அண்ணா. அப்புறம் இதில் என்ன இருக்குது, இதில் வந்து அந்த ஸ்டாண்டு மாட்டுறதுக்கான நட்டு போல்ட் எல்லாமே இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது என்னது, இது வந்து ஏராக்ஸுக்கு அந்த ஸ்டாண்டு கம்பி இதை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த உள்ள நம்மளோட வண்டியோட கேரியர் பின்னாடி இருக்கும்ல, டிக்கி இருக்கும்ல, அதை உள்ளே மாட்டுறதுக்கான டூலு இதெல்லாம் இதில் இருக்குது. அதுக்கப்புறமா இது ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். அண்ணா இன்னொரு பஞ்சி ரோப் கொடுத்து விட்ருக்காரா? இது ஒரு பஞ்சி ரோப் கொடுத்து விட்ருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. 3 ஐ திங்க் 3 இல்லை, இது 2 தானா? இது ஆக்சுவலி இது ஒரே ரோப் தானாங்க. எனக்கா இது புதுசாக இருக்குது. ஆமாம் ஆக்சுவலி ஆமாம், இதில் ஒரு 2 ஐ திங்க். இது ஒன்றான்னு தெரில. நான் இந்த டைப்பில் நான் இப்போ தான் இந்த மாதிரி. ஆக்சுவலாக இது பஞ்சி ரோப் தானே? ஆமாம் பஞ்சி ரோப் தான். இது 2 கொடுத்துருக்காரு அண்ணா. அதுக்கப்புறம் இந்த ஒரு பஞ்சி ரோப் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். நான் ஒரு ஹேண்ட்லேயே வந்து பிரிச்சிட்ருக்கேன்னா அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வீடியோ எப்படி எடுக்கிறேன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு க்யூரியாசிட்டியில் என்னதான் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். நம்ம ஏராக்ஸுக்கு வாவ், எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் வெற்றிகரமாக வந்து விட்டது. நான் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். யாருக்காவது அது ஏராக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா வேணும் நான் வாங்கிக்கோங்க. அண்ணா கிட்ட அங்கேயே பண்ணிக்கலாம். நான் அங்கே போனப்போ எனக்கு வந்து அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் அண்ணா கொரியர் பண்ணிட்டா நீங்களே கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இது எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மாட்டும் போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். அந்த ஒரு பாக்ஸில் அது ஒன்று தான் இருந்தது. இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்-ஹேண்டடாக நான் என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியல. கட் கூட பண்ணி எடுக்க முடியல டேப்பை. ஒரு கையில் கேமரா வச்சுட்டு ஒரு கையில் இதை பிரிச்சுட்ருக்கேன். இதுக்குள்ள வந்து அதில் மாட்டுறதுக்கான அக்சசரிஸ் எல்லாமே அண்ணா போட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி மாட்டணும் என்னன்னு சொல்லிட்டு நானுமே அவங்க சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்காங்களாம். அதை வச்சு தான் நானும் பார்த்து மாட்டணும். ஸோ நான் மாட்டும் போது உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டுறேன் எப்படி மாட்டணும் அப்படிங்கிறத. இவ்வளோதான் நமக்கு இன்றைக்கி கொரியர் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து 32 லிட்டர் வரைக்கும் பிடிக்கிற மாதிரி கேட்டிருந்தேன். இது வந்து எவ்வளோ வந்ததுன்னா ஏராக்ஸோட கேரியர் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா
2800 வித் ஜிஎஸ்டியோட. அதுக்கப்புறமா வந்துட்டு 32 லிட்டர் டாப் பாக்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 4300. இந்த இது வந்து டாப் பாக்ஸ் மட்டுமே எனக்கு வந்து 32 லிட்டர் இல்லையா, ஸோ 32 லிட்டர்னால எனக்கு வந்து 4300 சம்திங் வந்தது. அப்புறம் பேக்கிங்க்காக 100 ருபீஸ் போட்டு எனக்கு வந்து மொத்தமாக வந்து 7200 வந்ததுங்க. ஸோ ஏராக்ஸுக்கு அக்சசரிஸ் வந்து இது ரெண்டும் சேர்த்து எனக்கு 7200 வந்துருச்சு. நம்ம இனி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி ஏராக்ஸுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள்.